காலு கையெல்லாம் தூக்கினா டிஃப்ரெண்ட்டாக இருந்தோன்னா யார் இருந்தாலும் கேட்பாங்களே, யார் அந்த தம்பி விஜயகாந்த் சார் கேட்டார். இல்லை காலு கையெல்லாம் தூக்குறா அப்படி தம்பி இங்கே வாண்ணா நான் கையில் சீரோட்டு பிடிச்சிட்டு அப்போ தான் யாராலையும் கேட்க மாட்டோம் சொல்லுங்க அப்படின்னு. இந்த படத்து ஹீரோ வேணார். அதான் சார் சொல்லுங்க என்ன. அவர் என் கையை பார்த்தார். ஓ இது சங்கோச்சமாக இருக்கு போல தூக்கி போட்டேன். சொல்லுங்கள் சொல்ல போயிட்டு பண்ணலாமாண்ணா. இல்லை சார் ஏதோ ஃபைட் பண்ணிருக்கேன் அப்படி சொல்ல போயிட்டு வரும். நல்லா விடு தர்மா இங்கே வேணும்னு சொல்லிட்டு அவர் மாஸ்டரை கூப்பிட்டு இல்லை பண்ணுறேன் ஒரு சோலோ போயிட்டு இருக்கணும். ஆள் ஒல்லியாக இருக்கா அப்படியே ஒரு 3 மாதம் உடம்பு ஏற்ற சொல்லு அப்படின்னாரு. அப்புறம் என்ன பண்ணோம் 3 மாதத்துலங்க ட்ரெயின் ஃபைட்டில் பார்த்தா ஒல்லியாக வருவேன். 3 மாதம் வீட்டில் சொன்னேன் எங்கள் அம்மாட்ட, அம்மா இந்த படம் ஃபைட்டு எனக்கு கிடச்சிதுமா இல்லை உடம்பு ஏற்றணுமா அப்படின்னேன். 3 மாதம் தான்டா 90 நாள் இருக்குடா விடா வட அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பழைய கஞ்சி நல்லா சாப்பிட்றது தூங்கடான்ட்டுவாங்க. என்னம்மா தூங்கி பழக்கமே இல்லை பார்க்கல சும்மா உட்காந்து சாஞ்சிட தூக்கம் வந்துடும். சரிம்மா எக்ஸசைஸ்லாம் பண்ணல எக்ஸசைஸ்லாம் பண்ணால் கொண்டாட முடியாது கம்னு அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் அதுக்கு எதனா பண்ணிங்க. மத்தியானம் சாப்பாடு ஃபுல்லாக நல்லா போட்டு அவங்க சாப்பாடு இது கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மோர் நிறைய குடிக்க சொல்லுவாங்க. வெண்ணெய் மோர் இப்படியே குடிச்சு நல்லா சாப்பிட்டு 3 மாதம் தத்தி மாரி ஆள் பயங்கரமாகிட்டேன். சத்திரியன் படம் பார்த்தா மொட்டை அடிச்சு அதே பொன்னம்பலம் குரூப் ஃபைட்டில் வந்த பொன்னம்பலம் ஒல்லியாக இருப்பாப்புல ஒரே படத்தில். 2வது அந்த மொட்டை அடிச்சுட்டு இந்த பூக்கடை ஃபைட்டு அப்போ அது ஒரு பெரிய ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து சோலோ ஃபைட்டுக்கு தகுதியான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு.